friends, வணக்கம். வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு சில திங்ஸ் வந்துட்டு இப்போ கம்மிங் ஃப்ரைடே வரலட்சுமி நோம்பு வருது இல்லையா, அதுக்காக வாங்கினது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஒரு லாங் வீடியோ மாதிரி பூஜைக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நான் என்னென்ன பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பாரிஸில் தான் வாங்கினது. பிராட்வே இருக்குல்ல, அங்கே தான் வாங்கினது. அங்கே எல்லாமே நமக்கு கம்மி விலையில நிறைய பொருள் கிடைக்குங்க. எக்கச்சக்கமா பொருள் இருக்கும். பட் நீங்க சண்டே டைம் போனீங்கன்னா அந்த அளவுக்கு கடைகள் இருக்காது, எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நமக்கு கடைகள் எல்லாமே இருக்கும். நாங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே தான் போயிட்டு வந்தோம். ரொம்ப ஹரிபரியா காலையில கிளம்பி ஒரு 1 to 4 o'clock நமக்கு கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. ஸோ காலையில நம்ம போனோம் அப்படின்னா எல்லாமே நம்ம ஒட்டுக்க வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாமே ஒரு பக்கெட், அதாவது நம்ம கிட்ட இறங்க ஒரு சில திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். பூவெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரிலாம் வந்துட்டு மறுபடியும் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே இப்போ ரிட்டன் கிஃப்ட், காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். பாருங்க, ஓகேவா. நம்ம நினச்சிட்டு போவோம் ஒன்று இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி தான் கொண்டு போவேன். லிஸ்ட் ஒன்று போட்டுட்டு தான் போனேன். லிஸ்ட்டை தாண்டி ஒரு பொருள் வந்துட்டு அங்கே அமைஞ்சிருச்சு. அது நல்லா இருந்தது, நல்லா இருக்கு, எதுக்கு நம்ம விடணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. மெயினாக அதில் வந்துட்டு இந்த மணங்க, இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு அப்ராக்சிமேட்லி இது எவ்வளோ வரும்னு சொல்லுங்க. நல்ல கனமாக இருக்குங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் தான். 1 அடிக்கு இருக்கு. இந்த நீளம் வந்துட்டு 1 அடி இருக்கு. இந்த நீளம் 1 அடி இருக்கு. இந்த சைடு அகலம் வந்துட்டு நமக்கு ஒரு 3/4 அடி வருதுங்க. நல்ல பெருசா இருக்கு. பெரிய அம்மனுடைய உருவம் வைப்போம் இல்லையா, அதுக்காக நான் இது வாங்கினது. ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. 200 ரூபாய்க்கு கிடைக்குது, ஆஹா வாங்கிக்கலாமே அப்படின்னு வாங்கிட்டேன். ஸோ நல்லா இருந்தது, நல்ல பெருசு. 2 சைடு வந்துட்டு காலுமே இருக்கு, இப்படி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பேங்கிள்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா, தாம்பூலத்தில் வச்சு கொடுப்போம் இல்லையா, அதுக்காக வாங்கின பேங்கிள்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் டிசைனா நிறைய பேங்கிள்ஸ் பார்த்துருந்தேன். இது கொஞ்சம் இப்போ ட்ரெண்டாக டிசைனாக போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 தாம்பூலம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே பக்கத்தில் தான் யாருமே தெரியாது. பக்கத்து டாண்டி கீழ் வீட்டில் இருக்காங்க, அப்புறம் பக்கத்து பிளாக்ல இருக்காங்க, அவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அம்மா, மாமியார், தம்பி, ஒய்ஃப், அக்கா அந்த மாதிரிலாம் வருவாங்க. அப்புறம் எங்கள் ரிலேஷன்ஸ் 10 பேர் வருவாங்க, அவ்வளோதான். ஸோ கூப்பிட்டா வருவாங்க. ஒரு 15 பேருக்கு தான் எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக நான் வந்து கனெக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இன்னும் நான் வந்துட்டு பெரிய நாங்கள் ஃபர்ஸ்ட் பழைய வீட்டில் இருந்தோம் இல்லையா, அங்கே நான் இது வச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா எனக்கு நிறைய பேர் அங்கே தெரியும், இங்கே யாருமே அந்த அளவுக்கு தெரியாதுல்ல, அதனால இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ பேங்கிள்ஸுமே வாங்கியாச்சு. இது போக பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பூலத்தை நிறைய வச்சு கொடுக்கலாம். அதை மெயினாக நம்ம வந்துட்டு பிளவுஸ் பீட்டு வாங்கணும்ல. இந்த பிளவுஸ் பீட் வந்துட்டு நான் எம்சி ரோட்ல வாங்கினேன். சவுகார்பேட் இல்லை, வண்ணாரப்பேட்டை, அங்கே வாங்கினது. இது வந்து கலாம்கரி பிளவுஸ் பீட். இது எல்லாமே 1 மீட்டர் இருக்குங்க. பிளவுஸ் பீட் மட்டும் 20 இருக்கு. அது ஒரு 15 பேருக்கு கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பிளேட் மட்டும் வாங்கி, ஒரு ஸ்டீல்ல வந்து பிளேட் மட்டும் வாங்கி பிளவுஸ் பீட்டு வச்சு வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு நான் கோவில போய் கொடுத்து வந்துடுவேன். என்னதான் வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுத்தாலும் நான் கோவில போயிட்டு ஒரு 2 பேருக்காவது தாம்பூலம் கொடுப்பேன். அது நல்ல ஒரு நல்ல ஒரு ஹேபிட், அதனால. ஸோ பிளவுஸ் பீட்டு அதுவே வாங்கியாச்சு. மெஹந்திங்க, இது வந்து 2 வாங்கியிருந்தேன். மெஹந்தி வந்து எனக்கு கைக்கு வைக்கிறதுக்கு பிடிக்கும். இலையா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த அன்னைக்கு நான் சொல்றேன், எனக்காக நான் சொல்றது. இலையா இருந்தா விற்பேன், அது இருக்கு, அதை வச்சுக்குவேன். இது வந்துட்டு பாப்பாவும் வைப்பாங்க, வீட்டுக்கு யாராவது வந்து அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூலத்துக்கும் சேர்த்து நான் மொத்தமா வாங்கியாச்சு. ஸோ இந்த மெஹந்தி வாங்கியிருக்கேன். பேக்ராப்லாம் பண்ணும்போது லைட் செட் பண்ணணும் இல்லையா, அது வந்துட்டு வேற மாதிரி டிசைன்ஸ்ல வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பூ டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி வைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் நல்லா இருக்கா அப்படின்னு. அப்புறம் இது வந்துட்டு கண்ணாடி, நம்ம கண்ணாடி கொடுப்போம் இல்லையா, கண்ணாடி வந்துட்டு ஆப்ஷனல் தான். கண்ணாடி, சீப்பு, இதெல்லாமே ஆப்ஷனல் தான். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அப்புறம் தேங்காய் முடிஞ்சால் தேங்காய், காயின்ஸு, பிளவுஸ் பீட், இதெல்லாம் வந்துட்டு மஸ்ட். கண்ணாடி, சீப்பு எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ
ஸோ இந்த மாதிரி கண்ணாடி வந்துட்டு வாங்கியிருந்தேன் கொஞ்சம் பெருசா. ஃபர்ஸ்ட் சின்னதா கொடுத்தேன், இப்போ கொஞ்சம் பெருசாவே வாங்கியாச்சு. இது ஒரு 15 இருக்கு. அப்புறம் சீப்பு, இதுதான் நான் சொன்னேன்ல, இது எனக்கு இந்த மாதிரி சிக்கு குழம்பு போடுறது பிடிக்கும். பட் நம்ம வாசல் சின்னதா இருக்குல்ல, சரி அச்சி வாங்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அச்சி வாங்கியிருந்தேன். இது எவ்வளோ தெரியுமாங்க, ஜஸ்ட் ஒரு 20 நம்ம தாங்க. இது மாதிரி உடனேயுமே இருக்கு, அது கொஞ்சம் ரேட்டா இருக்கா, குழம்பு போடுறதுக்கு எதுக்கு அதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கியாச்சு. இது அதுக்கப்புறம் தாமரை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாமரை. அதுக்கப்புறம் சின்னதுமே வாங்கியிருந்தேன், பார்டர்ல போடுற மாதிரி. இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம், பார்டர்ல போடுற மாதிரி. அப்புறம் சரவண பவ ஓம் போட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் கோலப்பொடிலாம் வாங்கியிருந்தேன். இது வாங்கியிருந்தேங்க, இந்த ஒரு பேஸ்கெட்டு. இது வந்துட்டு அழகா இருக்கும் இந்த பேஸ்கெட், நான் பிரிச்சு காட்டுறேன். போன தடவை கூட மாதிரி கொடுத்தல, இது வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல போட்டு வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு வைக்கலாம், பூண்டு போட்டு வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்னு சொல்ற மாதிரி, ஃப்ரிட்ஜ்ல போட்டு வைக்கிறீங்கன்னா கவர் கட்டி வச்சாதான் நல்லா இருக்கும். இதில் போட்டு வைக்கும்போது அப்படியே வச்சா ஒரு மாதிரி அது வதங்கிடும். வெளியில வைக்கும்போது பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேஸ்கெட் இது அழகா இருந்ததுங்க, நல்லா குட்டி அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்துட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் இல்லை, இது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட். அதாவது நம்ம தாமரை வச்சு கொடுப்போம் இல்லையா, அதுக்காக இது வாங்கினது. நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி பார்க்கிறேன். $18 என்னமோ வாங்கினேன், வீட்டுக்கும் சேர்த்து வாங்கும்போது 18 வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வரும் கூட. இதுல நம்ம வந்துட்டு வெத்தலை பாக்கு, பூ, பழம், பிளவுஸ் பீட்டு, கண்ணாடி, மெஹந்தி இதெல்லாமே வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வாங்கியாச்சு. எனக்கு என்னமோ அங்கே இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதுலலாம் போனால் அப்படியே கண்ணு போயிட்டே இருக்கும். எங்கே பார்த்தாலுமே இந்த பிளாஸ்டிக் கூடையோ இல்லை இதுவோ வந்து கண்ணு போயிட்டே இருக்கும். போன தடவை வாங்கினது வந்துட்டு ஒரு ஹேங் பண்ணுற மாதிரி வாங்கியிருந்தேன்ல, இது பேஸ்கெட் மாதிரி இருக்கு, நல்லா க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் லிட்டோட போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது நிறைய கலர் இருக்கு, இந்த கலர், அதுக்கப்புறம் ரெட்டு, பிங்க்கு, கிரே அந்த மாதிரி வந்துட்டு நம்ம தாம்பளம் போட்டு கொடுக்கலையா. இது வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கறதுக்கு வெள்ளி மாதிரி இருக்கா, பட் இது வெள்ளிலாம் கிடையாதுங்க, வெள்ளிலாம் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை. இது ஆக்சுவலாக என்னன்னா ஜெர்மன் சில்வர் டம்ளர் சொல்லுவாங்க. நான் வீட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன், வீட்டுக்கும் வாங்கினேன். சரி இதுவே நம்ம ரிட்டர்ன் கிஃப்டா கொடுத்தா என்ன அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப கியூட்டா இருந்ததுங்க. நமக்கு என்னதான் பெரிய பெரிய பொருளா இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள் மேல இருக்கக்கூடிய அந்த ஆசை நமக்கு தீராது இல்லை. அது மாதிரி ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன், குட்டியா இருக்கு. இப்ப நம்ம பூஜைலாம் வைக்கும் போது பால் ஊற்றி வைக்கலாம், 2-3 கற்கண்டு போட்டு வைக்கலாம், பாதாம் போட்டு வைக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப குட்டியா ஜெர்மன் சில்வர் இது. ஸோ வெள்ளி மாதிரியே இருக்கும், வெள்ளி மாதிரியே இருக்கும், பட் வெள்ளி கிடையாது, ஜெர்மன் சில்வர். இது ரொம்ப அழகா இருந்தது. சரி இது வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு 15 வாங்கியிருந்தேங்க. இதில் போட்டு கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தேன். ஜெர்மன் சில்வர்லேயே வீட்டுக்கு வாங்கியிருந்தேன். என்னன்னா சாமிக்கு வந்துட்டு பிரசாதம் வைக்கிறதுக்கு இந்த பவுல் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பால் வைக்க டம்ளரு, அதே ஜெர்மன் சில்வர்லேயே பால் வைக்க டம்ளரு இதே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம் நிறைய இது வாங்கியிருந்தேன். இது நாங்கள் வந்துட்டு அங்கே செய்ய சொன்னது, நம்மளே அங்கே பார்த்து செய்ய சொன்னது. எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் ஃபேஸ் வாங்கி அம்மனுக்கு என்னென்ன அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே இப்படி போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்லி அவங்க எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தது. ஸோ நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன், ஜூம்லையுமே காட்டுறேன். ஒரு பாக்ஸில் போட்டு தரல அந்த ஆண்டி. நான் முன்னாடியே வச்சிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் நினைக்கிறேன், ஜெர்மன் சில்வர்ல வச்சிருந்தேன் முன்னாடி ஃபேஸு. அது என்னாச்சுன்னா அந்த நோஸ் கிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அம்மனுக்கு ஃபேஸ் வந்துட்டு தண்ணி பட்டு உறிஞ்சிருச்சு. அதனால அது போட்டுட்டு சரி இப்போ புதுசு வாங்கலான்னு போயிருந்தேன். ஆனால் எனக்கு ரெடிமேட்லேயே இருந்தது. இந்த மாதிரி நம்ம ரெடிமேட்லேயே அங்கே சேல் பண்ணுறாங்க, 550 என்னமோ தான். பட் இது வந்துட்டு 1500 கிட்ட வந்துச்சு இந்த ஃபேஸ் மட்டும். எனக்கு ரெடிமேட் அந்த அளவுக்கு பிடிக்கலங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு ஜொலிப்பு இல்லை, ஸ்டோன் வச்சா ஒரு ஜொலிப்பு இருக்கணும்ல, அந்த மாதிரி ஜொலிப்பு இல்லை. எனக்கு வேணாம், அது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு கொஞ்சம் கூட ஆனாலும் பரவாயில்ல, சாமிக்கு நல்லா அழகா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னுடைய ஆசையே வெள்ளியில வாங்கணும் தாங்க ஆசை, இருக்க முடியும். வெள்ளியில கலசமும் வெள்ளியில முகம் வாங்கி வைக்கணும் தான் ஆசை. அடுத்த வருஷம் கண்டிப்பா வாங்கிடலாம். இது எல்லாமே நம்மளே கஸ்டமைஸ் பண்ணா சொன்னது. அம்மனுக்கு அந்த கிரீடமா இருக்கட்டும், திலகம், ஏன்னா மகாலட்சுமி தாயார் வந்துட்டு
விஷ்ணுடைய மனைவி தானே. ஸோ அவங்களுக்கு ரவுண்டு போட்டால் நல்லா இருக்காது இல்லை, நல்லா இருக்கும். பட் ரவுண்டு போட்டு வைக்க மாட்டாங்கல்ல. நம்மளே பொட்டாசி கும்பிடும் போது நாமம் தானே போடுவோம். ஸோ திலகம் வந்துட்டு நீட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீட்டு மாதிரி வச்சேன். அதுக்கப்புறம் இந்த வாகையிலேருந்து சூரியன், சந்திரன், நெக்லஸ், கண்மலர் எல்லாமே நான் சொல்லி அவங்க பண்ணது. ரொம்ப அழகா இருந்தது. அது குட்டி பாப்பா தான் ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தாங்க. இந்த முகம் இருக்குல்ல, இந்த முகம் மட்டுமே வந்துட்டு 740 ரூபாய். அவங்க எனக்கு 700 ரூபான்னு கொடுத்தாங்க. கொஞ்சம் பெருசு, லாஸ்ட் டைம் பண்ணதை விட இது கொஞ்சம் பெருசு. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க. கொஞ்சம் பெருசு இது, லாஸ்ட் டைம் பண்ணதை விட இது கொஞ்சம் பெருசு. அதுல சில திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மேல இந்த ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் இங்க கண்ணில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம தனியா அமௌண்ட் போட்டு நமக்கு மொத்தம் இது மட்டுமே பாத்தீங்கன்னா 1450 சம்திங் ஆச்சு இது. அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்துட்டு இந்த வளையல் மாலை இதுமே வாங்கியிருந்தேன். இந்த வளையல் மாலை போக்கக்கூடிய டைம்ல இல்லாதால இது மாதிரி வாங்கியாச்சு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதை இந்த நெக்லஸ்ஸு, இந்த இயரிங்கு, அதுக்கப்புறம் இந்த காதுக்கு போடுற கம்மல், இது எல்லாமே தனித்தனி பீஸு. சூரியன், சந்திரன் இது எல்லாமே தனித்தனி பீஸு. ஸோ நம்ம சொன்னால் அவங்க வச்சு தருவாங்க அந்த மாதிரி. இங்கே மட்டும் வந்து கயிறு கட்டணும், 2 சைடு கயிறு கட்டணும். கயிறு கட்டினா கொஞ்சம் க்ரிப் இருக்கும். இதுதான் நம்ம வீட்டு அம்மன். இது மாதிரி எல்லோ கலரில் ஒன்று இருக்குது. சரி, இது மாதிரி வாங்கிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, வாங்கியாச்சு. நல்லா இருக்காங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். திங்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. எப்பவுமே அம்மன் மகாலட்சுமி தாயார் வந்துட்டு நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பாங்கல்ல. நம்ம ஐப்ரோ வைக்கலாம் அம்மனுக்கு, அங்கே ஐப்ரோ வைக்கிறேன்னு வந்து சொன்னாங்க. பட் எனக்கு ஐப்ரோ வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஐப்ரோ வந்துட்டு நம்ம வைக்கிற மாதிரி வைக்கணும். வேறு ஏதாவது நம்ம கொஞ்சம் நம்ம மாற்றிட்டா கூட அது வந்து அங்காள் அம்மன் ஃபேஸ் மாதிரி ஆகிடும், ரொம்ப அப்படி ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி ஆகிடும். அந்த விளையாட்டில் எனக்கு வேண்டாம், எனக்கு ஐப்ரோ வேண்டாம், கண் மலர் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கி வச்சிட்டேன். ஐப்ரோ நம்ம வைக்கலாம், பட் எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால நான் வைக்கிறேன், இப்படியே தான் வைக்க போறேன். அழகா இருக்கிறதுனால ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்காங்க அம்மன். இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம வைக்கிறோம்ல, இது வந்து தண்ணி படக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு டிப்ஸ். தண்ணி பட்டா இங்கெல்லாம் வந்துட்டு பிளாக் ஆயிரும், அம்மனுக்கு ஃபேஸ் இங்கெல்லாம் வந்துட்டு பிளாக் ஆயிரும். தண்ணி படாம கவர்ல சுத்தி வைக்காம துணியில சுத்தி வச்சிங்கன்னா நல்லா நமக்கு உழைக்கும், நல்லா நமக்கு அடுத்த வருஷமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த தடவை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நல்லா செட் ஆயிட்டாங்க, அழகா இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில திங்ஸ்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அது எல்லாமே உள் ரூம்ல இருக்கு, அந்த பூஜை ரூம்ல இருக்கு. அங்கே ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு வரலட்சுமி நோம்புக்கு பண்ணணும் ஆசையாக இருக்குது. பார்ப்போம், கடவுளுடைய கிரேஸ் தான். ஸோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. ஆனால் வரலட்சுமி நோம்பு, வரலட்சுமி விரதம் வந்துட்டு ஒரு பெரிய பூஜை. அது பண்ணணுன்றது வந்துட்டு எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும். பட் எடுத்து பண்ணணுன்ற மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து பண்ண முடியும். ஏன்னா அது சின்னதாக நம்ம பண்ணி முடிச்சுக்கலாம், ஆனால் அது மாதிரி பண்ண முடியாது. நம்ம ஒரு வருஷம் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வருஷம் வருஷம் நமக்கே ஒரு ஆசை வந்துடும், இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு அப்படிதான், லாஸ்ட் டைம் பண்ணுறது இது சூப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு வாங்கினது எல்லாமே ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாமே இருக்குது. அம்மன் ஃபேஸ் எல்லாமே இருக்குது, அதாவது அம்மன் உருவம், அப்புறம் வாழை மர ஸ்டாண்ட், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு வச்சாச்சு. ஸ்க்ரீனுமே வாங்கியாச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வாங்கி ஃபினிஷ் பண்ணாச்சு. இனி கொஞ்சம் கிட்ட நேரத்தில் வந்துட்டு பூ வாங்கணும். அதுக்கப்புறம் இன்னும் சில திங்ஸை வந்துட்டு நோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஷெட்யூல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், நோட் பண்ணி வைக்கணும். ரொம்ப ஆவலாக இருக்குது, அந்த பூஜை நாள் எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பவர்ஃபுல்லான பூஜைனே நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க, தாம்பளம் எங்களுக்கும் கொடுங்க எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர். இது நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு வீட்டுக்கு வரதை தாண்டி, வீட்டுக்கு வராங்க இல்லையா, அவங்க கொடுக்குறத தாண்டி நான் கோவிலில் போய் கொடுக்குறேன் இல்லையா, அதெல்லாம் தாண்டி எனக்கு அம்மன் பொருளை வந்துட்டு நம்ம பூஜை வைப்போம். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே நம்ம போட்டு பூஜை கிட்ட வைப்போம் இல்லையா, அதெல்லாம் தாண்டி நம்ம கொரியரில் போய் பண்ணணும், கொரியரில் கொடுத்து அவங்க கொடுக்கணுன்ற வந்துட்டு நான் பண்ண மாட்டேங்க. அது நான் அதை பண்ணவே மாட்டேன். வருஷம் வருஷம் வீட்டுக்கு வராங்க இல்லையா அவங்க கொடுப்பேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கோவிலில் கொண்டு போய் கொடுத்து வந்துடுவேன். எனக்கு எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும், எவ்வளோ எனக்கு நல்லா பேசி பழகினாலும் யாருக்குமே நான் இது வரைக்கும் கொரியரில் போட்டதும் கிடையாது, போடவும் மாட்டேன். ஏன்னா சாமி பொருளை அவங்க வீட்டுக்கு வந்து வாங்கணும், அவங்க தேடி போய் அளவுக்கு வந்துட்டு சாமி பொருள் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எப்படி சொல்கிறது,
ஓகே உங்களுக்கு கொடுக்கணும் கேட்கணும் அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஒரு அன்பை உங்களுக்கு பரிசீலிக்கணும் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்கி நான் கொரியர் பண்ணுவேன், கேட்கணும்னு சொல்றேன், கொடுப்பேனே தவிர இந்த பூஜைட்ட வந்து நான் பண்ண மாட்டேன். அது நிறைய பேர் பண்ணுவாங்க, பட் எனக்கு அது வந்துட்டு அதே மாதிரி பாரபட்சம் கூட பார்ப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு சாரி கொடுக்கணும், இவங்களுக்கு வந்துட்டு பிளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. நமக்கு கொடுக்குற தாம்பலம் கொடுக்குற ஒருத்தரா இருந்தாலும் 100 பேரா இருந்தாலும் நமக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் நம்ம பார்க்கணும். பாரபட்சம் பார்த்து பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா அது வந்து அந்த பூஜைக்கான இதுவே கிடையாது. ஸோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அது நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்றேன். இது எத்தனை பேருக்கு இது நல்லதான் தெரியும் தெரியல, பட் நான் இந்த மாதிரி தான். எல்லாரையும் விட்டு கூப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு, பட் அது சாத்தியம் கிடையாது இல்லையா, பிராக்டிக்கலா அது நடக்கவும் முடியாது இல்லையா. ஸோ கண்டிப்பா நான் வந்துட்டு ஒரு கிவ்அவே மாதிரி நான் கொடுத்து என்னால் முடிஞ்ச கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ வீட்டுக்கு வரவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கோவிலில் போய் கொடுப்பேன். கண்டிப்பா ஒரு 3 பேர் கோவிலில் போய் கொடுத்துருவேன். இது தாங்க என்னுடைய எனக்காக நான் பண்ற பூஜையில வச்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லதா கேட்டதா தெரியல, பட் எனக்கு அது நல்லாதான் இருக்கு, நல்லதுதான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.